முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பு நீதிபதி ரமேஷனுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் வாதங்களையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து தற்போது செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் வழங்கியிருக்கிறார். செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது போல அவருடைய பாஸ்போர்ட் தற்போது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்னர் தற்போது செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுதலையாவது உறுதியாகி இருக்கிறது. நீதிமன்ற செய்தியாளர் மதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். மதன், தற்போது முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பாலா, நீண்ட இழுபறிக்கு பிறகு 471 நாட்களுக்கு சிறையிலிருந்து தற்போது அந்த பிணையான இந்த ஜாமீன் வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பில் தனக்கு குழப்பம் இருப்பதால் அமலாக்கத்துறையோட விளக்கத்தை கேட்காமல் இந்த ஒரு ஷூரிட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருந்தார். உடனடியாக இந்த தகவல் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷிடம் தெரிவிக்கப்பட்டது. அவரும் நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகியிருந்தார். அப்போது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படித்து பார்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் படித்து பார்த்தேன் என்று தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பிணை உத்தரவாதம் என்பது நீதிமன்றத்தை தாக்கல் செய்வதில் உங்களுக்கு ஏதும் ஆட்சேபனம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அமலாக்க தரப்பில் தங்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆட்சேபனம் இல்லை, நீதிமன்றத்தை தாக்கல் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். இதைத் தொடர்ந்துதான் அந்த 2 பேருடைய அந்த பிணை தொகைக்கான அந்த உத்தரவாதத்தை நீதிபதி பெற்றுக்கொண்டு அதனை ஆய்வு செய்தார். அதே போல அதுள்ள விவரங்கள் தொடர்பாக அந்த 2 பிணைகளை வழங்கிய அவருடைய உறவினர்கள் 2 பேரிடமும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு இதனை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்து தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின்படி செந்தில் பாலாஜியை பிணையில் விடுவிப்பதற்கான அந்த உத்தரவை தான் வழங்குவதாக தற்போது நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். அதே போல ஒருவேளை அந்த நீதிமன்றத்தை தற்போது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்காவிட்டால் அவருடைய அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே கொடுத்த அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த பிணை தொகை பிடித்தம் செய்யப்படும் என்றும் தற்போது நீதிபதி கார்த்திகேயன் ஒரு விஷயத்தையும் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே தற்போது இந்த நன்றிமதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புழல் சிறை வளாகத்தில் பிற்பகலில் இருந்தே ஏராளமான தொண்டர்கள் செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். சென்னை புழல் சிறை வளாக பகுதி முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது. அங்கிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார், தொண்டர்கள் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது செல்வா? செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக மதியத்தில் இருந்தே ஏராளமான தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மலர் கொத்துக்கள் மாலைகளோடு மேளதாள முழங்க அவரை வரவேற்பதற்காக காத்து நிற்கக்கூடிய காட்சி. இதன் காரணமாக புழல் சிறையினுடைய இந்த வாசல் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு, இந்த சிறை திறக்கப்பட்டதில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இவ்வளவு பெரிய கூட்டம், மேளதாளம், பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி ஒரு கொண்டாட்ட இடமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவார், அவரை பார்த்து விடலாம் என்பதற்காக கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஒரு சில அமைச்சர்களும் இங்கே வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இதன் காரணமாக தொண்டர்களுடைய வருகை, அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். திருப்பதி செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையில் அடிமேல் அடி எடுத்து வைத்து வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை சுமார் 4 மணி நேரமாக இதே போன்ற ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய ஏராளமான வாகனங்கள், பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வரப்போகிறார். இதற்காக வான வேடிக்கைகள் தற்போது வெடிக்க தொடங்கி இருக்கின்றன. வண்ண மலர் மாலைகள், ஆளுயர மாலை என விழாக்கோலம் போன்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இடமாக இது மாறி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 471 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி மீண்டும் வரப்போகிறார்.
அவர் மீண்டும் அமைச்சராவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய கூட்டத்தை நாம் பார்க்கலாம். செல்வகுமார், தொடர்ந்து தற்போது தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அங்கு நீதிபதி கார்த்திகேயன் எழுப்பிய சில கேள்விகள், அது தொடர்பான விளக்கங்கள் அப்படிங்கிற அந்த கால தாமதம் காரணமாக செந்தில் பாலாஜியினுடைய அந்த வெளியே வருவது என்பதும் தாமதமாகிறது. தற்போது அந்த தாமதம் என்பது அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? தொடர்பான விவரங்கள். ஒரு 5 மணிக்கே வெளியே வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தொண்டர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் திடீரென ஏற்பட்ட இந்த குழப்பம், நீதிமன்றத்தினுடைய அடுத்தடுத்த கேள்விகள் என்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு தொய்வை, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர்களுடைய உற்சாகம் குறைய ஆரம்பித்தது. எப்படியாவது இன்று வந்து விடுவார் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அதன் பிறகு இப்போது எந்த சிக்கலும் இல்லாததை தொடர்ந்து தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல், நீதிமன்றத்தினுடைய தகவல் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் சிறைத்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக மெயில். தொடர்ந்து இணைப்பில் இருங்க செல்வகுமார், பேசலாம். நம்மோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகையொட்டி தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார். அங்கு தொண்டர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே சிறையிலிருந்து வெளிவருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சென்னை செஷன் மாவட்டத்தினுடைய உத்தரவினுடைய நகலை வந்து இந்த புலன்சிறை நிர்வாகத்திடம் ஒப்படைத்த பிறகு அந்த புலன்சிறை நிர்வாகம் அவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கான நடைமுறைகளை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா சிறைத்துறை நடவடிக்கைப்படி 6 மணிக்கு மேல் அவருக்கு இருந்தாலும் ஜாமீனில் வெளிவருவது சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தற்போது இவருடைய நடைமுறைகள் அனைத்தும் 6 மணிக்கு முன்பே முடிந்திருக்கும் தற்போது அவரை சிறையில் பிடிப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கியிருக்கிறது. ஏராளமான ஒரு தீர்ப்பு வந்ததிலேயே ஏராளமான தொண்டர்களின் தற்போது சிறை புலன்சிறை மாவட்டத்தில் மேலதாளங்கள் மற்றும் வெடிவெடிப்பும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியூர்களுக்கும் ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் வந்திருப்பதற்கான இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பெருமளவு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் 5 மணிக்கு முன்பாக வந்தால் தமிழக முதல்வரை சந்திப்பார் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. தற்போது தமிழக முதல்வர் டெல்லி புறப்பட்டிருந்த நிலையில் அவர் நேரடியாக ஒரு இல்லத்திற்கு தான் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருப்பார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் ஜாமீனில் வெளியே வருகிறார். புழல் சிறையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருந்து தற்போது உத்தரவுகள் புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக ஏராளமான திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் அங்கு உற்சாக கொண்டாட்டத்தில் காத்திருக்கிறார்கள். தொண்டர்கள் மிக அதிக அளவில் அங்கு குவிந்திருப்பதன் காரணமாக புழல் சிறை வளாக பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது புழல் சிறை வளாகத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருந்த குழப்பங்கள் காரணமாக எழுப்பிய சில கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட பிணை உத்தரவாதங்களையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் தற்போது பிணை உத்தரவை வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருகிறார். ரகுவரன், தற்போது புழல் சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய செந்தில் பாலாஜி நேராக எங்கு செல்ல இருக்கிறார்? அதற்கான திட்டமிடல்கள் என்னவாக இருக்கிறது?